ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சுவையான தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். அது குக்கரில் வந்து நம்ம உதிரியாக நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுனா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாம். நான் அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நான் 1 கப் அரிசிக்கு நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதாவது பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். ஒரு 2-3 பல்ஸ் விட்டு நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா குறைன்னு நான் அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி கிடக்கணும். இது சீக்கிரமாகவும் உங்களுக்கு வதங்கிடும். நல்லா சாப்பாடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி அடித்து எடுத்துடணும். இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலாம். இப்போ தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன சைஸு பட்டை, பாதி அன்னாசிப்பூ, ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். நம்ம 4 தக்காளி சேர்க்குறோம் அப்படின்னா அதில் பாதி அளவு 2 வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா இது வதங்கட்டும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். நான் 1 கிளாஸ் அரிசி அப்படின்றதுனால 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கிளாஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கணும் தக்காளியெல்லாம். வெங்காயம் மட்டும் தக்காளியில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 1/2 கைப்பிடி அளவு நான் கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். நீங்கள் கொத்தமல்லி மட்டும் சேர்த்தா போதும், புதினா வேணாம் சேர்க்க வேணாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம்.
இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கு பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு விசில் போட்டுடலாம். கொஞ்சம் மேலால் கொத்தமல்லி இலத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ இதை வெயிட் போட்டு 2லேருந்து ஒரு 3 விசில் வச்சா உங்களுக்கு சாதம் ரெடி ஆகிடும். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்து கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உதிரி உதிரியான சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக ருசியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.